நாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அந்தபடி ராமர் கோவில் கட்டிவிட்டோம் அப்படிங்கிறத அவர் பிரச்சாரத்துல வச்சாரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் பூட்டு போடப்படும் அப்படிங்கிற விஷயத்தை வச்சார். ராமர் கோயிலை வைத்து இந்த பிரச்சாரம் இருந்தது. இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேச மக்களை இங்க தமிழ்நாடு, தெலுங்கானா போன்ற தென் மாநிலங்களில் இருப்பவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள். அங்கே அதே மாதிரி பிரச்சாரத்துக்கு ஏன் சனாதனத்தை பத்தி பேசக்கூடியவர்கள் ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு வரல, சமாஜ்வாதியும் காங்கிரஸும் ஏன் அமைதியா இருக்குது உத்தரப்பிரதேசத்துல அப்படிங்கிற கேள்விகள் இந்த பிரச்சாரங்கள்லாம் முன்னிலை இருந்தது. இவையெல்லாம் மக்களுடைய மனங்களை கவருமா? முதல்ல இந்த சனாதன பிரச்சாரத்தை இங்கேயோட நிறுத்திக்கிட்டது நல்லது. அதனாலதான் திமுகவில் பிரச்சாரத்துக்கு எந்த இதுக்கும் போல. அவர் கேட்டார் அண்ணாமலைக்கு இவங்களா ஏற்படுத்தி கொடுத்த பிரபல்யம்னு. அப்படி ஏற்படுத்தி கொடுத்த பிரபலம்னா அவர் போய் தெலுங்கானாலையும் இதுலையும் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சார மேடைகளில் அண்ணாமலை அவர்கள் பேசினார்கள். அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க யாராவது வேற்று மாநிலங்கள் ஹிந்தி கூட்டணியில் இருக்கிற வேற மாநிலங்களுக்கு போய் பேச முடிஞ்சுதா? அதே மாதிரி அவர் சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது, இவங்க செஞ்சாங்கன்றது உண்மைதானே? கோமூத்திர மாநிலம் அப்படின்னு சொன்னதெல்லாம் எவ்வளோ ஒரு தவறான வார்த்தைகள். அந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் தாண்டி அதை எடுத்து சொல்கிறார். அதெல்லாம் தாண்டி அதாவது நீங்கள் சொல்வீங்க, அதை நாங்கள் திரும்பி சொல்லக்கூடாது, அப்படி தானே வச்சுருக்கீங்க. அதுதான் கஷ்டமாக இருக்குது. அதனால அவர் சொன்னதில் என்ன தவறு? இதில் முதல்லேருந்தே அவர் சொன்னார் பாஜக உறுதி ராமர் கோயிலை கட்டுவோம்னு. அதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு நீங்கள் முன்னவே நீங்கள் இதை எடுத்துருக்கலாமே. காங்கிரஸ் பீரியட்ல இருந்தபோது எத்தனையோ வருஷமாக நடக்கிறது ராமர் கோயில் விவகாரம். நீங்கள் ஏன் அதை எடுக்கலை? இப்போ மோடி அரசில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் நல்ல விஷயம்னு சொன்னால் உங்களால் ஏற்க முடியல. அதனால ஒரு வெற்றி வந்துருமோ அவருக்குன்ற பயம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ முதல்ல ஒரு வார்த்தை சொல்லும்போது 10 ஆண்டு கால சாதனைகளில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னு நீங்கள் 10 ஆண்டு கால சாதனைகளையும் சொல்லலாம். முன் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினோம்னு சொல்லலாம். முன் தேர்தல் வாக்குறுதியில் ராமர் கோயில் கட்டப்படும் சொன்னார், கட்டினார். நீங்கள் எடுக்கிறச்சவே என்ன சொல்கிறீங்க? நான் வந்தால் முதல்ல அதை சாவி போட்டு பூட்டுவேன்றீங்க. அப்போ அத்தனை மக்கள் அத்தனை இல்லை யார் சொன்னா பூட்டுவேன்னு? யார் சொன்னா? காங்கிரஸ் சொல்லிருக்காங்க. காங்கிரஸ் சொன்னாங்களா? பொய்யும் புரட்டும் பேசி எப்படியாவது காங்கிரஸை அழித்து விட வேண்டும், அதான் காங்கிரஸை பூத கண்ணாடி போட்டு தேட வேண்டி இருக்கும் தேர்தல் முடிவுக்கு பின்னால்னு சொல்றாருன்னு சொன்னா, இந்த மாதிரி இங்க காங்கிரஸே இல்லாத இந்தியா என்று சொன்ன பிறகுதான் நாங்கள் கர்நாடகத்தில் ஜெயித்தோம், இதில் தெலுங்கானாவில் ஜெயித்தோம், வட இந்தியாவில் ஒரு மாநிலம், மொத்தம் 3 மாநிலம் அதுக்கப்புறம் தான் ஜெயிச்சிருக்கிறோம். அப்புறம் கூட அந்த 5 மாநில தேர்தலில் நாங்கள் ஒரு தோல்வியை கண்டோம். ஆனால் அதற்கு பதிலாக 3 மாநிலங்களில் இவர் காங்கிரஸ் தேடணும்னு சொன்ன போது தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். அதனால் காங்கிரஸை ஒரு நாளும் அழிக்க முடியாது. இந்தியாவின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கட்சி, ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து வளர்த்த கட்சி, அதை இன்று அழிக்க முடியாது. ஊபி நிலவரத்தை பார்க்கும் பொழுது நான் கூட சாதாரணமாக நினைச்சேன், 11,000 ஓட்டில் 6,000 ஓட்டு பின்னடைவில் இருக்காரு. 6,000 ஓட்டு என்பது 50% கூட வாங்கல வாரணாசியில். அதனால எனக்கு இப்பொழுது ஒரு கால் தோத்து விடுவாரோ இதுவரைக்கும் நம்பாம இருந்தேன். இப்போ மோடி தோற்கடிக்கப்படுகிறார், தோற்றுவிடவில்லை, தோற்கடிக்கப்படுகிறார். நான் சொல்லுகிறேன், ராமர் கோயிலை கட்டியதில் காங்கிரஸ் கூட முரண்பாடு இல்லை. பாபர் மசூதியை இடித்து நீங்கள் கட்டியது தான் தவறு என்று தான் நான் சொன்னமே தவிர, ராமர் கோயிலையும் பக்கத்திலே கட்டியிருந்தா கூட நாங்கள் வரவேற்க தான் செய்வோம். அது நம்ம நீதிமன்ற தீர்ப்பு, இனிமே அதை பற்றி நம்ம பேசுவதற்கோ விமர்சிக்கிறதற்கோ கூடாது. இல்ல இப்போ கூட ராமர் கோயிலை ஏன் கட்டி திறந்தீங்கன்னு கேட்டோமா நாங்க? அது இல்ல, அடிக்கல் நாட்டியதே காங்கிரஸ் தான்ங்கறாங்க. ஆமா, அதனால அது பிரச்சனை இல்ல. இல்ல ராகுல் காந்தி பிரதமரா வந்தா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துன்னு சொன்னா ராமர் கோயிலை பூட்டி விடுவோம், அப்புறம் புல்டோசர் வச்சு இடிச்சிருவோம், இதெல்லாம் பேசுறது எங்க பேசணும் நாங்க? அது மாதிரிலாம் பேசி இப்பொழுது ஊபியில் பிஜேபி தோல்வி அடைஞ்சதுன்னு சொன்னா அப்ப நாங்க இடிச்சிருவோம்னு அர்த்தமா? அந்த மக்கள் நம்பவில்லை. மோடி சொன்ன அந்த வார்த்தையை, காங்கிரஸ் வந்தால் நாங்கள் ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டு விடுவோம் என்று சொன்ன அந்த வாதத்தை எல்லாம் ஊபி மக்கள் ஏற்கவில்லை என்பதுதான் இப்பொழுது வருகின்ற நிலவரம் காட்டிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயிலை கட்டி திறந்து விட்டோம், எனவே எல்லா இடங்களிலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று மார்தட்டி கொண்டிருந்தது பிஜேபி. ஆனால் ஒன்றை நான் வெளிப்படையாக சொல்லுகின்றேன், ராமர் கோயிலை முழுவதுமாக கட்டி திறப்பது என்பதுதான் இந்து மத சாத்தியங்களுக்கு ஒத்துப்போனது. இது அரையும் குறையமாக இருக்கும் பொழுது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக அரைகுறையாக இருந்த ராமர் கோயிலை திறந்ததை பூரி சங்கராச்சாரியரிலிருந்து இந்தியாவில் உள்ள எந்த சங்கராச்சாரியரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரும் வருவதற்கு தயாராக இல்லை. இதை RSS இயக்கமும் ஏற்கவில்லை. இந்த தோல்வி என்றால் வாஜ்பாய் ஒரு கால் மோடி தோத்தார் என்றால் அடிப்படை காரணமே பிஜேபி தான்.
அதில் RSS அமைப்பு அவருக்கு ஆதரவாக வேலை செய்ய தயாராக இல்லை. அவங்களுடைய கொள்கை பிரகாரம் ஒரு இந்து மத கோயிலை, ஒரு ராமர் கோயிலை ஒரு பிரதிஷ்டை பண்றதுக்கு ஒரு பார்ப்பனர் தான் எப்பவுமே அல்ல சங்கராச்சாரியர் போன்ற ஒரு பெரிய குருமார்கள் தான் அதை செய்வார்கள் என்று அவருடைய நம்பிக்கை. ஆனால் இவருக்கு அதுக்கு மாறுபட்டு ஒரு பிற்பட்ட இனத்தை சேர்ந்தவர் என்று நான் குறைச்சு தான் சொல்லலை, அது அவங்களுடைய நம்பிக்கை சொல்றேன். அவர் போய் திறந்து வைத்ததை RSS இயக்கம் ஏற்கவில்லை, இந்த நாட்டில் உள்ள சங்கராச்சாரியர் போன்ற உயர் வகுப்பாரும் ஏற்கவில்லை. அதானே சமூக நீதி, சமூக நீதி சொல்லக்கூடிய சமூக நீதி அந்த கட்டமைப்பை உடைத்து சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கிறார் பிரதமர். பிற்பட்ட இனத்தை சேர்ந்த மோடி திறந்ததை நான் வரவேற்கிறேன். ஆனா அதை RSS அவங்க ஏற்கறாங்க, ஏற்கல, சமூக நீதியை காத்திருக்கிறார். நாங்க வரவேற்கிறோங்க. திறந்ததை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் யார் சொன்னோம்? நாங்க இல்ல மோடி திறந்தது தவறுன்னு நாங்க எப்ப பேசியிருக்கோமா? இல்ல, அது எங்களுக்கு இல்ல. இல்ல நான் வரல, என்ன நடந்த உண்மையை சொல்லுகிறேன். நான் அதை வரவேற்கிறது இல்லங்கிறத நான் சொல்ல வரலைங்க. அதாவது நடந்த உண்மை, இவர் ராமர் கோயிலை இவர் போய் திறந்ததை பிரதிஷ்டை பண்ணதுல RSSக்கோ பார்ப்பன இனத்துக்கோ பூரி சங்கராச்சாரியர் போன்ற பெரிய குருமார்களுக்கோ எந்த உடன்பாடும் இல்லை. திட்டமிட்டு மோடியை தோற்கடித்து அவரை எடுத்துவிட்டு வேறொருவரை பிஜேபிக்கு முக்கியஸ்தராக கொண்டு வருவதற்கான முயற்சி நடக்கிறது. ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கு பாஜக தரப்புல இருந்து காட்டக்கூடிய முகமாக மோடி இருக்கிறார். அவரையே பின்னாடி இருந்து தோற்கறதுக்காக வேலைகள் அப்படிங்கிறது சரியான பார்வையான எனக்கு தெரியல. தலைவர்களை எல்லாம் மறைத்து விட்டவர் இவர். பிஜேபியில் முக்கிய தலைவர்களாக இருந்தவர்களை எல்லாம் புறக்கணித்து, அத்வானி போன்றவர்கள் நிறைய பேரை இவர் புறக்கணித்து விட்டு நான் ஒருவன் தான் பிஜேபியினுடைய தலைவை அப்படிங்கிற ஒரு ஆணவத்தன்மையோடு நடந்து கொண்டதை RSS இயக்கம் ஏற்கவில்லை. அவரை மாற்றுகின்ற முயற்சியின் முதற்படிதான் இந்த ஓட்டு வித்தியாசம் என்று நான் சொல்லுகின்றேன். இதை நாங்கள் தோற்கடித்து விட்டோம் என்று கூட சொல்லவில்லை. தோற்றால் அதற்கு RSS இயக்கமும் பிஜேபியினர் தான் காரணம். இந்த தலைமையை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள், வேறொரு தலைமையை எதிர்பார்க்கிறார்கள் பிஜேபிக்காரர்களே, அதுதான் காரணம் என்று நான் கருதுகின்றேன். பார்ப்போம் அது உள்ள அர்த்தம்லாம் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். ஜான் பால், இதை பற்றிய உங்களுடைய பார்வை, உத்தரப்பிரதேசத்தில் வரக்கூடிய அந்த நிலவரம், ஏன்னா கருத்து கணிப்புல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாஜகவுக்கு அதிக இடங்கள் உத்தரப்பிரதேசத்துல குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்போ அதே மாதிரியான ஒரு நிலவரம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? 80 தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்துல இல்லை, இந்த முறை கட்டாயம் பாஜக உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அப்படின்னுதான் இப்போ வரைக்கும் இந்த மணிப்பு கட்டப்பட 9:40 ஆகிவிட்டது. இந்த நிலவரம் வரைக்கும் அங்க என்ன கொடுமையான விஷயம் என்னன்னா, ஒரு தகவலும் வந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி 38 இடங்களில் முன்னிலை உத்தரப்பிரதேசத்தில். உத்தரப்பிரதேசத்தில் 38 இடங்களில் முன்னிலை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, திரு நரேந்திர மோடி அவர்கள், நாட்டின் பிரதம அமைச்சராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியிலே கிட்டத்தட்ட 6000 வாக்குகள் பின்னணியில் உள்ள, அதாவது முதல் சுற்றிலையும் பின்னடைவு, இரண்டாவது சுற்றும் தொடர்ந்து 2 சுற்றுகளிலுமே பின்னடைவு சந்தித்துக் கொண்டிருக்கார். இன்னும் இதை போன்று ஒரு 4-5 சுற்றுகள் பின்னடைவு சந்தித்தாலே அவர் தோல்வியை தழுவ கூட வாய்ப்புகள் உள்ளது. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவில் உருவாக்குகிறதா என்பதை நாம் உற்று நோக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீங்க பொறுத்த வரைக்கும் அயோத்தியில் ராமர் கோவிலை கெட்டிவிட்டோம், அதனாலேயே நாங்கள் வென்று விடுவோம் என்ற ஆணவத்தில் ஆடியவர்களுக்கு உண்மையிலே சொல்ல போனால் உத்தரப்பிரதேச மக்கள் ஒரு பாடத்தை புகுட்டியிருக்கிறார்கள். இங்கு இந்துத்துவ அரசியல் செயல்படாது, நாங்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்ய முன்வரவில்லை என்பதை மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள் என்பதை தான் இந்த சுற்று வாக்குகள் வெளிப்படுது. கிட்டத்தட்ட 38 என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் 43 தொகுதிகளில் தற்போது வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி முன்னிலை நிலவரத்தில் வகிக்கின்றது. பாஜக பல இடங்களில் முன்னிலையில் இருக்கின்ற ஒரு சில தொகுதிகள் கூட வெறும் 1000-2000 வாக்குகள் தான் அந்த முன்னிலை விகிதம் இருப்பதாக சொல்ல. இது இன்னும் மாறும். 60-70 தொகுதிகள் கூட உத்தரப்பிரதேசத்தில் இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக தகவல் உள்ளது. சரி, தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 80 தொகுதிகள் இருக்கிறது. இந்திய நாடாளுமன்றத்தில் உள்ள 543 தொகுதிகளில் அதிக தொகுதிகளை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசம் பார்க்கப்படுகிறது. 80 தொகுதிகள் மொத்தம் உத்தரப்பிரதேசத்தில். இதுல தேசிய ஜனநாயக கூட்டணியில பார்த்தோம்னா பாஜக 75 தொகுதிகள்ல போட்டியிடுகிறது. அதுல ஒரு தொகுதியில தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய உள்ளூர்ல இருக்கக்கூடிய சிறிய கட்சியும் அடங்கும். அது தவிர உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திற்குரிய சிறிய கட்சிகள் 5 தொகுதிகள்ல களம் காண்கின்றன. ஆக பாஜக 75 தொகுதிகள்ல தனித்து களம் காண்கிறது உத்தரப்பிரதேசத்துல. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும்
சமாஜ்வாதி அகிலேஷ் யாதவ் 62 தொகுதிகளிலும், அவருடைய சமாஜ்வாதி கட்சி 62 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 17 தொகுதிகளிலும், அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகிறது உத்தரப்பிரதேசத்துல. இதுதான் நிலவரமாக உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறது. இதுல இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள். 38 இடங்கள்ல முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கருத்து கணிப்புல பார்த்தோம் அப்படின்னா பாஜகவே அதிக இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலவரம், இது முன்னணி நிலவரம் தான். இதுல இந்தியா கூட்டணி, சமாஜ்வாதியும் காங்கிரஸும் இணைந்த அந்த இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வாரணாசியில பிரதமர் மோடி அவர்கள் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி பிரபலங்கள், இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போட்டியிடக்கூடிய பிரபலங்கள்னு பார்த்தோம்னா, மதுரா தொகுதியில நடிகையும் தற்போதைய பாஜக எம்பியுமா இருக்கக்கூடிய ஹேமமாலினி போட்டியிடுகிறார். அடுத்து மெயின்புரி தொகுதியில சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவுடைய மனைவி தற்போதைய எம்பியுமான டிம்பிள் யாதவ் போட்டியிடுகிறார். கன்னௌஜ் தொகுதியில தான் அகிலேஷ் யாதவ் போட்டியிடுகிறார். ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். அமேதி தொகுதியில் போட்டியிடவில்லை. ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். மத்திய அமைச்சர் போட்டியிடுகிறார். ஜிதின் பிரசாத்தா அப்படிங்கிற பிலிபிட் தொகுதியில் போட்டியிடுகிறார். இது போன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பாக லக்னோவில் போட்டியிடுகிறார். மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அமேதி தொகுதியில் போட்டியிடுகிறார். உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது 80 தொகுதிகளை உள்ளடக்கியது. நிறைய பிரபலங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வாரணாசியில பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிடுகிறார். ரேபரேலியில ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுகிறார். ஸ்மிருதி இரானி அமேதி தொகுதியில் போட்டியிடுகிறார். கன்னௌஜ் தொகுதியில அகிலேஷ் யாதவ் போட்டியிடுகிறார். இந்தியா கூட்டணி இங்கு முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தற்போதைய நிலவரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல திமுக வேட்பாளர் TR பாலு முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். தூத்துக்குடியில கனிமொழி அவர்கள் திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார், அதாவது முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. தேனியில டிடிவி தினகரன், தங்க தமிழ்ச்செல்வன், அதிமுக சார்பில் வேட்பாளர் நாம் தமிழர் 4 முறை போட்டி இருந்தது. இதுல தங்க தமிழ்ச்செல்வன் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக. ஜான் பால் தினகரன்ட்ட இப்போ திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத நீங்க முன்னிலைப்படுத்திக் கொண்டிருந்தீர்கள். அதுவும் இந்த கடந்த 3 ஆண்டுகள்ல ஆன்டி இன்கம்பன்சி அதிகம் இருக்கு. திமுக மேல அதிருப்தியில மக்கள் இருக்காங்க. எல்லா இடத்திலையும் பால் விலையிலேந்து வரியிலேந்து எல்லாம் உயர்வு இருக்கிறது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை முன்னிலைப்படுத்தினீங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்க முன்னிலை நிலவரங்கள் பார்க்கும்போது திமுக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? இது முன்னிலை நிலவரமாக இருந்தாலும் கூட இவை முன்னிலை பெறுவதற்கு அதிமுக பாஜக தனித்து களம் கண்டது, அங்கு வாக்குகள் சிதறி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? அல்லது திமுக மீது மக்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள், ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல் திமுக மக்களுக்கான அரசு அப்படிங்கிறதுல அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொல்வதா? இல்லை, ஆக்சுவலாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலை ரொம்ப தெளிவாக கையாளுறாங்கன்னு இதில் ஒன்று புரியுது. அதாவது சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேணும் என்பதை மக்கள் தெளிவாக கையாளுறாங்க. அதாவது சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக நீங்கள் சொல்கிற அந்த ஆன்டி இன்கம் கட்டாயமாக வெளிப்படும். இது ஒரு பிரதம அமைச்சருக்கான தேர்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு பாஜகவிற்கான வாய்ப்பு துளியும் கிடையாது. அவர்கள் கால் பதிப்பதற்கு துளியும் வாய்ப்பு கிடையாது. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு தொகுதியில் முன்னிலை வருது. பாஜக கிடையாது, பாஜக கூட்டணி கட்சினா தேமுதிமுக தான் விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரகாரம் முன்னிலையில் வருகிறது. அப்போ தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழக மக்கள் அந்த விஷயம் தெளிவாக இருக்கிறதுனால அப்போ இந்த தேர்தலில் அவர்கள் முக்கியமாக எதை பிரதானமாக வைத்தார்கள் என்று பார்த்தால் மோடி எதிர்ப்பை தமிழகத்தில் பிரதானமாக இருந்திருப்பது தெளிவாக இருக்கின்றது. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மீண்டும் இந்தியாவில் மோடி பிரதமராக ஆகக்கூடாது என்பது தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. அப்போ இங்கே ஒரு ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் பாடியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணி நாங்கள் இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று அவங்க ஒரு விதைக்கும் பொழுது மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வாக்குகளை சிதற விடாமல் அந்த இடத்துல. அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லும் போதே தெரியுது, இங்கே அதிமுக தலைமையில் அமைந்த கூட்டணி வலுவான கூட்டணி
கூட்டணியா இல்லாதது கூட அதுக்கு ஒரு முக்கிய காரணமா சொல்லலாம். நீங்க அதிமுக கூட்டணி சொல்லும்போது எங்களன் செந்தோழன் சீமான் அவர்களே சொன்னார், திரு எடப்பாடி அவர்கள் வந்து என்னை நேரடி தொலைபேசியில் அழைத்தார், நேரில் கூட சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகளை கேட்டார், நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு வாங்கள் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஒதுக்குகிறோம் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் நாங்கள் அதற்கு தயாராக இல்லை. நாங்கள் தனித்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கம், இந்த திராவிட அரசியல் எதிர்த்து செயல்படக்கூடிய இயக்கம் இருந்தால் நாங்கள் தனித்து இயங்க. அப்ப அதிமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமையாததன் காரணமாக கூட இந்த திமுக வந்து பல இடங்கள்ல இந்த முன்னிலை நிலவரங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் திருப்பியும் சொல்கிறேன், இது முதல் கட்டதான நிலவரம் தான். இன்னும் போக போக ட்ரெண்ட் மாறும். இப்ப அதிமுக 3 இடங்கள்ல முன்னிலைன்னு வருது. இந்த ட்ரெண்ட் மாறதான். ஆனால் 2019 இந்தியா கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்ற போது முழுமையாக வெற்றியடைவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கின்றது. பல தொகுதியில் 1000-2000 வாக்குகள் மட்டுமே அந்த டிஃபரண்ட் அப்படின்றது இருக்கதான் செய்கின்றது. இதுதான் முக்கிய காரணம். இங்கே தமிழக மக்கள் மோடி எதிர்ப்பை மிக பிரதானமாக பார்க்கிறார்கள். அதனுடைய முக்கியத்துவமாக தான் இந்த தேர்தல் இருக்கின்றது. அதனால் இங்க ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக மக்கள் வாங்கி, அதை தவிர்த்தானால் திமுக மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இப்ப பாஜகவை விட்டு அதிமுகவும் வந்துருச்சு. அப்ப வந்து மோடி எதிர்ப்பு, அவங்க பாஜகவையும் அவங்க வந்து தேசிய கட்சிகளுடன் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யல. தேசிய கட்சிகள் 2026ல கூட நாங்க பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஒரு கிளீன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதிமுக. அப்ப அதிமுகவையும் மக்கள் தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அங்க ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஆனாலும் திமுக முன்னிலைங்க. நீங்க இன்னொன்னு பார்க்கணும், அதிமுக வந்து இந்த முடிவை எடுத்தது வந்து ஒரு தேர்தலுக்கு ஓராண்டு முன்பாக எடுத்திருந்தால் இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரதிபலிப்பாக இருந்திருக்கும். நீங்க தேர்தல் அறிவிப்பு வந்து ஒரு மாதங்கள் 2 மாதங்களுக்குள்ளதான் அதிமுக அந்த நிலைப்பாடு எடுக்குது, பாஜக கூட்டணியிலிருந்து வெளி வருகின்றது. ஏன்னா பாஜக தலைமையிலான முதல்ல டெல்லியில் நடைபெற்ற அந்த கூட்டணியினுடைய அந்த அங்கத்தில் கூட பாஜகவினுடைய பிரதம வேட்பாளராக இருக்கின்ற ஐயா மோடி பக்கத்திலே திரு எடப்பாடி பழனிசாமி நின்று நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நிற்கிறோம், நாங்கள் மீண்டும் பிரதமர் மோடி தான் வரணும்னு சொல்லிட்டு எடப்பாடியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. திருப்பியும் வந்து அது ஓரிரு மாதங்களில் மாற்றப்படுகிறது, பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறாங்க அப்படின்ற மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கைத்தன்மை இழந்துருச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். இது ஓராண்டுக்கு முன்பாக அதிமுக இந்த நிலைப்பாடு எடுத்திருந்தா கட்டாயமா அதில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னவென்றால், இங்கு திமுக பிரதானமாக வச்ச ஒரு இதுதான் என்னன்னா, நீங்கள் அதிமுக வாக்களிப்பு என்பது பாஜகவுக்கு வாக்களிப்பது போன்று, நீங்கள் நாம் தமிழருக்கு வாக்களிப்பு என்பது பாஜக வாக்களிப்பது, இவர்கள் எல்லாமே வந்து அவங்களோட மறைமுக கூட்டணியில் இருக்கான், பி டீம் அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை வைத்து தொடர்ந்து அந்த வாக்குகள் நீங்க குறிப்பிட்டு பார்க்கணும். இங்க சிறுபான்மை மக்கள் வாக்குகள் யாருக்கு சென்று இருக்கு அப்படின்றத இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் யாருக்கு சென்று இருக்குன்ற பார்க்க வேண்டியது. இந்த வாக்குகள் தான் தமிழகத்தில் வந்து வெற்றி என்ற தீர்மானிக்கிற கட்டத்தில் இருக்கின்றது. அப்ப இந்த வாக்குகளை அதிகபட்சமாக திமுக பெரும் பட்சத்தில் தான் இந்த ஒரு நிலைப்பாடு, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கதா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 543 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. பாஜக 302 இடங்களில் முன்னிலையும் இந்தியா கூட்டணி 212 இடங்களில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது திண்டுக்கல் செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். வணக்கம். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி வந்து எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா முழுவதும் வந்து எலெக்ஷன் ஏப்ரல் 19 7 கட்டமாக நடைபெற்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சற்று முன் திண்டுக்கல் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் வந்து வாக்கு எண்ணும் பணி நடைபெற்றது. தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி நுழைவாயில் பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த வாக்கு எண்ணும் மையத்துக்குள்ளே செல்லக்கூடியவர்கள் அனைவருமே போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கார்கள். அவர்களெல்லாம் உரிய சோதனைக்கு அப்புறமே தான் இந்த வாக்கு எண்ணும் மையத்துக்கு அனுப்புகிறார்கள். முகவராக இருந்தாலும் சரி, வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே சோதனைக்கு உட்பட்டு தான் அனுப்புகிறார்கள். குறிப்பாக செல்போன்களுக்கு இங்கே தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் சிஆர்பிஎஃப் போலீஸார் இருக்காங்க, லோக்கல் போலீஸ் இருக்காங்க, எஸ்பி பிரதீப் தலைமையிலான போலீஸார் வந்து கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டோர் வந்து பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. தற்போது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 4 பேர் மும்முரமாக போட்டியிட்டார்கள். அதாவது திமுக கூட்டணியை பொறுத்தவரை சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தம், அதிமுக கூட்டணியில் பொறுத்தவரையில் எஸ்டிபிஐ வேட்பாளர் நெல்லை முபாரக், தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் பாமக வேட்பாளர் திலகபாமா மற்றும் வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கைல ராஜன் ஆகியோர் வந்து போட்டியிடுறாங்க. திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் 15 பேர் போட்டியிட்டா கூட இந்த 4 பேருக்கு தான் போட்டி அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இந்த போட்டியானது திண்டுக்கல் மாவட்டத்தில் பதிவான வாக்கு விகிதம் 71.14%. தற்போது தபால் ஓட்டு பார்த்தீங்கன்னா 7221 வாக்குகள் பதிவாகிருக்குது. அதாவது வெளியூர் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், வெளியே வந்து இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், வயது மூத்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என பிரித்து 7221 வாக்குகள் பதிவாகிருக்குது. தற்போது தபால் வாக்கு
என்னும் பணி தற்போது தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி தலைமையில் வந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தபால் ஓட்டு வாக்கு பணியில் பார்த்தீங்கன்னா தற்போது நிலவரப்படி திமுக கூட்டணி வேட்பாளர் சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்த் வந்து தபால் ஓட்டில் முன்னணியில் இருக்கார். தொடர்ந்து வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக வாக்குப்பதிவு வந்து போலிங்கான ஓட்டுகளும் எண்ணப்பட்டு வருகிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்படுது. குறிப்பாக நம்ம மேற்கொண்டு ஏற்கனவே சொல்லும்படி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வாக்கு எண்ணும் மையத்துக்கு போகணும்னா தீவிர சோதனைக்கு அப்புறம் தான் வந்து உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக முகவர்கள் வந்து பென்சில் பேனாவை தவிர செல்போன்கள் எடுத்து செல்ல தடை வைக்கப்படுது. அதே மாதிரி பத்திரிகையாளர்களும் செல்போனில் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் முன்னணி நிறுவனம் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கான முன்னணி நிறுவனம் சற்று நேரத்தில் தெரிய வரும். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணி நேதாஜியுடன் செய்தியாளர் வீரமணிகண்டன். வீரமணிகண்டனுக்கு நன்றி. நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. அடுத்து சென்னை செய்தியாளர் முத்து இணைப்பில் இருக்கார். வணக்கம் முத்து, நீங்க கள நிலவரத்தை பற்றி பகிரலாம். 18வது மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்றது. தற்போது அதன் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது. முதலில் தபால் வாக்கானது எண்ணப்பட்டு பிறகு மின்னணு வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தென்சென்னையை பொறுத்தவரையில் விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், வேளச்சேரி மற்றும் மயிலாப்பூர், சோழங்களூர் என 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த தொகுதியில் தற்போது 503 வாக்கு எண்ணும் பணியாளர்கள் அமர்த்தப்பட்டு வாக்குகளானது தீவிரமாக எண்ணப்பட்டு வருகின்றன. 503 கண்காணிப்பு கேமராக்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருள்ராஜுடன் செய்தியாளர் முத்து. நன்றி முத்து. கள நிலவரங்களை கூறினீர்கள். இது மாதிரி நம்ம உடனுக்குடன் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. வேந்தர் டிவியுடன் இணைந்திருங்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா 2024 தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. முன்னிலை நிலவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அரங்கத்தில் பேசலாம் ஆனந்தி லட்சுமண்கிட்ட. இந்த நிலவரங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோம், இந்தியா கூட்டணி முன்னணியில் இருக்கிறது. ஆக கருத்து கணிப்பில் இருந்து மாறி நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறதா? கருத்து கணிப்புன்றது வந்து ஒரு யூகமாக தான் சொல்கிற விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கருத்து கணிப்பை பார்த்து தான் பயந்து போய் வந்து நாளைக்கு மட்டும் வேறு ரிசல்ட் வரட்டும், என்ன மானே வச்சுக்கிறேன் உனக்குன்ற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்மை தானே? ஃபயர் பண்ணுவோம், ஆக் லகேகான்னு சொன்னதெல்லாம் உண்மை தானே? உங்களுக்கு ஹிந்தி தெரியலன்னா வேணால் தமிழில் சொல்கிறோம், நெருப்பு வைப்போம்ன்றத பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக சொன்னாங்க. அதனால் இப்போ இருக்கிற நிலவரத்தை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த கருத்து கணிப்பை அடிப்படையாக வச்சு வெற்றி தோல்வியை யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் சில இடங்கள்ல இன்னும் கூட பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த சில நேரங்களில் வந்து பயந்து போய் கூட மக்கள் யாருக்கு வாக்களித்தேன்றது வந்து நீங்கள் கேட்கறது தானே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தானே. அவர் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்ததுன்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட அப்போ கூட நிலவரம் வந்து கடைசி நேரத்தில் கூட மாறலாம். அதுதான் உண்மை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து திமுக ஏன் முன்னுக்கு வருது, முன்ன இதில் இருக்குன்னு சொன்னா, முதல்ல வந்து பாஜக என்ன பணி செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பாஜகவுடைய பல திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி பழக்கமாக போனதுனால இன்னும் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரல. அதை கொஞ்சம் பாஜக செய்ய தவறிவிட்டாங்கன்னு தான் நானும் கூட நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஓசியில் வந்து போகிற பற்றி பேசின திமுக அமைச்சருக்கு தானே ஓசியில், அவங்க ஆட்சியே ஓசியில் தான் இருக்குன்றது கூட தெரியாமல் போனது வருத்த செய்தி. மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு இன்னும் கூட வரலன்றது தான் இதை காமிக்கிறது. நான் ஓசியில் இருக்கிறதுன்னு ஏதோ சொல்கிறாரு, உங்கள் கூட்டணி கட்சியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் வந்து தவறா ஒரு வார்த்தை சொன்னா கூட அதுக்கு மன்னிப்பு கேட்டு விட்டார், அதுக்கு கண்டிச்சு விட்டது, கட்சியும் கண்டிச்சது. அதே திருப்பி பேசிட்டு இருக்க கூடாது. அந்த அவசரத்தில் ஒரு வார்த்தை ஏதோ சொல்லிட்டு போனது தப்பு தான். நான் அதை ஏற்றுக்கல. அது மாதிரி சொல்லி இருந்தால் அது தப்பு தான், அது வாழ்த்துக்குரிய விஷயம்தான். நீ இப்போதைக்கு தான் மேடம் வந்து இப்போ தான் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், தோத்தாலும் நேத்து வரைக்கும் கருத்து கணிப்புல பாஜக தான் இப்ப கருத்து கணிப்பை வைத்து முடிவு பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு. அதாவது நான் நேத்து இப்ப ஆரம்ப கட்டத்தில் நான் பேசியதை இப்பொழுது மேடம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவே எங்களுடைய வெற்றியினுடைய முதல் படி. எங்களுடைய இருக்கட்டும், ஆறுதல் வெற்றியாக எங்களுக்கு இருக்கட்டும். உங்கள் வாயிலிருந்து ஆறுதல் என்றால் எங்களுக்கு முழுமையான வெற்றி என்று அர்த்தம். சரி, நன்றி. நன்றி ஆனந்தி லட்சுமணுக்கு நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்தை நான் எடுத்துக்கிறேன். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. இப்போ முன்னிலை நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 தொகுதிகள்லையும் வந்து ராகுல் காந்தி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். வயநாடுலையும் சரி, அங்க ரேபரேலி தொகுதி, உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுகிறார் ராகுல் காந்தி. 2 தொகுதிகளிலுமே வந்து அவர் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று 543 தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் பார்க்கும்போது பாஜக 302
தொகுதிகளில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி 212 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூரில் TR பாலு அவர்கள் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று தென் சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். வேலூர்ல கதிரானந்த் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இது போன்று பல தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. அங்கு அதிமுக வேட்பாளர் சந்திரஹாசன் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வருகிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி, சிதம்பரம் போன்ற இடங்களில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சேலத்தில் திமுக வேட்பாளர் TM செல்வ கணபதி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சேலம் மிக முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்டது. ஏன்னா அதிமுக EPS உடைய சேலம் அவருடைய இடம் இருக்கிறதுனால அந்த இடத்தில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற முனைப்போடு அதிமுக வேட்பாளர் களம் இறங்கினார். ஆனால் திமுகவுடைய வேட்பாளர் அங்கு TM செல்வ கணபதி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வருகிறது. கோவையிலையும் ஒரு முக்கிய தொகுதியாக பார்க்கப்பட்டது. அண்ணாமலை அங்கு களம் இறங்குகிறார். அதிமுக தரப்பிலிருந்து சிங்கை ராமச்சந்திரன் களம் இறங்குகிறார். திமுகவிலிருந்து கணபதி ராஜ்குமார் களம் இறங்கினார். அங்கு கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் கோவை தொகுதியில் திமுக வேட்பாளர் முன்னிலை அப்படிங்கிற தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. 543 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாஜக 301 தொகுதியில் முன்னிலையும், இந்தியா கூட்டணி 212 இடங்களில் முன்னிலை அப்படிங்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்க்கலாம். திமுக 36 தொகுதிகளில் முன்னிலை அப்படிங்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. முன்னிலை நிலவரம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் திமுக 36 தொகுதிகளில் முன்னிலை அப்படிங்கிற நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. மொத்தம் 39 தொகுதிகள், அதுல 36 தொகுதிகளில் திமுக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாஜக 2 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுகவும் 2 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் 36 தொகுதிகளில் திமுக முன்னிலை. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் போட்டியிடுகிறார். அவர் முன்னிலை அப்படிங்கிற நிலவரம் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில மணி நேரத்திற்கு முன்பாக அவர் பின்னடைவை சந்தித்திருந்தார். தற்போது வாரணாசியில் பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலை அப்படிங்கிற நிலவரம் வந்து கொண்டிருக்கிறது. அரங்கத்திற்கு பாஜகவின் திரு புரட்சி கவிதாசன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளர் ராமமூர்த்தி அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். புரட்சி கவிதாசன் அவர்களிடம் ஆரம்பிக்கிறேன். வாரணாசியில் சற்று சில மணி நேரத்துக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா மோடி அவர்கள் பின்னடைவை சந்தித்திருந்தார். இப்போ முன்னிலை அப்படின்னு வருது. அதுவே ஒரு டக்குன்னு மாறுதல் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா, இல்லை இது அடுத்தடுத்த சுற்றுக்களில் இதே முன்னிலையில் இதே கிராஃப் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, வாரணாசி அப்படிங்கிறது நரேந்திர மோடியால் அரசியல் ரீதியாக தத்தெடுக்கப்பட்ட புண்ணிய பூமி. அது உள்ளங்கை நெல்லிக்கனியாக அவர் செய்த நலத்திட்டங்கள், வளர்ச்சி பணிகள், ஆன்மீக பணிகள் யாருமே செய்ய முடியாததெல்லாம் அங்கே செய்து காட்டியிருக்கிறார். ஆகையினால் அந்த மக்கள் அவருடைய வாழ்நாள் பிரதிநிதியாக தான் அவரை வச்சுருப்பாங்க. நரேந்திர மோடியா அரசியல் துறவரம் மேற்கொண்டால் ஒழிய வாரணாசி என்பது நரேந்திர மோடியுடைய 2வது புகலிடம். அதனால் எதிர்ப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எதிர்க்கட்சி இருப்பது ஆரோக்கியமாக, ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது, மாற்று சிந்தனை இருக்கணும். அதனால் நரேந்திர மோடி அவர்களே 100 விழுக்காடு வாரணாசி மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பது மூட நம்பிக்கை. அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப பேலன்ஸாக தான் நம்ம பார்க்குறோம்.
அதனால் நரேந்திர மோடிக்கு இங்கே ஒரு 70 விழுக்காடு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் 30 விழுக்காடு மக்கள் 40 விழுக்காடு மக்கள் ஏற்றுக்கலாம், மாற்று கருத்து இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த மாற்று அதனால கருத்து எதனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? நீங்க தான் அங்கே சொன்னீங்க இரண்டாவது இல்ல, புகலிடம்ங்கறீங்க. இல்ல நீங்க நரேந்திர மோடி அரசியல் வருகைக்கு முன்பு உத்தரப்பிரதேசம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக இருந்தது. அங்கே தான் இந்தியாவுடைய பிரதமர்கள் அவருடைய பிறப்பிடம் இருந்தது. ஒரு குடும்பத்திலிருந்து தான் பல பிரதமர்களை அவங்க தாரை வார்த்து தந்தாங்க. அதனால் அது காங்கிரஸ் கோட்டை. அவங்களுடைய ஓட்டு வங்கி இங்கே இருக்குது, வாக்கு வங்கி இருக்குது. அது வானம் இடிஞ்சு விழுந்தாலும் சரி நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அர்ப்பணிப்பு மிக்க காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. பாஜகவுக்கு தான் அது புதிய இடமே ஒழிய காங்கிரஸ் வந்து ஏற்கனவே ஆண்டு கழித்த இடம். அந்த இடத்துல போய் ஒரு வித்தியாசம் இருக்குது அல்லது மாற்று கருத்து 30 விழுக்காடு மக்களுக்கு 20 விழுக்காடு மக்களுக்கு இருக்குங்கிறத வந்துட்டு நாம் ஒரு பெரிய புதுசாக பார்க்க வேண்டியதில்லை. அல்லது நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்பாகவோ பின்னடைவாகவோ பார்க்க வேண்டியதில்லை. இது யதார்த்தம். சரி, நான் திரும்ப வரேன். நிறைவு கருத்தாக ஜான் பால் கிட்ட, இப்போ இந்த போகக்கூடிய அந்த நிலவரங்கள் 36 தொகுதிகளிலையும் திமுக முன்னிலை, 2 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாஜகவும் 2 தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆக இதை பற்றிய அடுத்த கட்டம், இதில் நாம் தமிழர் கட்சிக்கான இடம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த இடங்களில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? எங்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எத்தனை இடங்களை வெல்கிறோம் என்பதல்ல, முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதுதான் எங்களுடைய முக்கிய குறியீடு, நோக்கமே. இந்த தேர்தலில் 2026 தான் எங்களுடைய இலக்கு. அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கட்டாயமாக எங்களுடைய இலக்கின் அடிப்படையில் இந்த தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி குறைந்தபட்சம் 15% வாக்குகளை தொடர்ச்சியாக முதலில் சொல்லிட்டு கொண்டிருக்கிறோம். 15% வாக்குகளை கிட்டத்தட்ட பெரும். அதில் எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. இந்திய அளவில் ஒரு மாற்றம் வருமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏன்னா இப்போ இந்த ட்ரெண்ட் மாறிக்கிட்டு இருக்குது. நம்ம கண்ணார நேச்சுரலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கவுண்டிங் இந்த பக்கம் குறையிறது, அந்த பக்கம் ஏறுறதையும் நெக் டு நெக் நிறைய தொகுதிகளில், அதில் இந்த 289 பாஜக அப்படின்ற பல தொகுதிகளில் பார்க்கும்போது உத்தரப்பிரதேசில் இன்னும் பல தொகுதியில் நெக் டு நெக் இருக்குது, மகாராஷ்டிரில் பல தொகுதியில் நெக் டு நெக் இருக்குன்றாங்க. இந்த மாதிரியான வித்தியாசங்களை பார்க்கும்பொழுது இந்திய அளவில் ஒரு மாற்றத்தை இந்திய மக்கள் விரும்பி இருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அந்த முன்னாடியே பேசும்போதே நான் சொன்னது தான், இங்கு வந்து ஆழமான மோடி எதிர்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்ததுனால இங்கு மிக பிரதான பெரிய கூட்டணி அப்படின்ற முறையில் மக்கள் வந்து மீண்டும் திமுகவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு இதுதான் இருக்குது. மற்றபடி திமுகவிற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாக்களித்திருக்க மாட்டார்கள். இங்கு மோடி எதிர்ப்பு, அதற்கு ஆற்றல், மிகப்பெரிய ஆற்று சக்தியாக இருந்த திமுக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கார்கள். இதை நம்ம இப்படி தான் பார்க்கணும். அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியும் கிட்டத்தட்ட 31 லட்சம் வாக்குகளை வாங்கினது. இந்த தேர்தலுக்கு 15% என்பது கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்குகளுக்கு மேலே பெறுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கட்டாயமாக நாங்கள் பெறுவோம். எங்களுக்கான இடங்களை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக வாக்கு சதவீதம் அதிகம் பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி உங்களுடைய கருத்துக்களை அரங்கத்திற்கு வந்து பதிவு செய்ததற்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நிலவரப்படி பார்க்குறோன்னா 543 தொகுதிகளில் நிலவரங்கள் வந்திருக்கிறது. 298 பாஜக முன்னிலை அப்படிங்கிறதும் 215 இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்று கொண்டிருக்கிறது. ஆக இதில் கருத்து கணிப்பில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறுவாங்க. 376லேருந்து 401 கூட கொடுத்தாங்க. 400 இலக்கு அப்படிங்கிறது பாஜகவுடைய முழக்கமாக இருந்தது. அதே சமயம் வரக்கூடிய அந்த முடிவுகள், முன்னணி நிலவரங்கள், முடிவுகள் அல்ல முன்னணி நிலவரங்களை நம்ம பார்க்கும் போது 2 பேருக்குமே, பாஜகவுக்கும் சரி இந்தியா கூட்டணிக்கும் சரி, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை தான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு டைட்டான இதில் தான் அவங்களுடைய முன்னணி நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உத்தரப்பிரதேசத்தில் கூட இந்தியா கூட்டணி முன்னணி பெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விவரங்களையும் பார்க்குறோம். சற்று முன்பே பார்த்து 38 இடங்கள்லேயே அவங்க முன்னிலை பெற்றிருந்தாங்க. சமாஜ்வாதி, காங்கிரஸ் இணைந்து அந்த இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்று கொண்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி அவர்கள் 1 மணி நேரத்துக்கு முன்பு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பின்னடைவை சந்தித்திருந்தார். ஆனால் இப்போ முன்னணி அப்படிங்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டார். அதே போன்று உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டார். 2 தொகுதிகளிலுமே
ராகுல் காந்தி முன்னிலை அப்படிங்கிற நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான தொகுதிகளில் கிட்டத்தட்ட 36 தொகுதிகளையும் திமுக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி பார்க்கின்றோம். அதிமுக 2 இடங்கள்ல, பாஜக 2 இடங்கள்ல முன்னிலை நிலவரங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. நெல்லையில நைனா நாகேந்திரன் முன்னிலை பெற்றுக் கொண்டிருந்தார், நாமக்கல்ல KP ராமலிங்கம் முன்னிலை பெற்றுக் கொண்டிருந்தார். அது அப்படி மாறி மாறி வந்து அதனுடைய ட்ரெண்ட் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த சுற்றுக்கள் இருக்கு, நிலவரங்கள் எப்படி போகிறது என்பதை பார்க்கலாம். நமது அரங்கத்திற்கு அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். அதிமுகவுடைய அந்த முன்னணி நிலவரம்னு பார்க்கும்போது 2 தொகுதிகள் இப்போது கூறப்படுகிறது. பெரும்பாலான தொகுதிகளில் திமுகவே வந்து முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுகவில் இருந்து வைத்த விமர்சனங்கள், பிரச்சாரத்தில் வீரியமாக பேசியிருந்தார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் EPS. அது வந்து நிறைய மக்களிடமும் வந்து பெருத்த வரவேற்பை பெற்றது அவருடைய பிரச்சாரம். அதில் கடந்த 3 ஆண்டுகளில் திமுக மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிறத அவர் எடுத்துரைத்தார். அது அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அடுத்து வந்து இடைக்கால ஆசிரியர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், இது போன்று மக்கள், சாதாரண மக்கள் வந்து பால் விலை உயர்வு, வரி உயர்த்தப்பட்டது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால வந்து ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தது. இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் மக்களிடம் எடுபடவில்லையா? இல்லை, மக்களுடைய பார்வை மாறாக இருந்திருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு அப்படின்றத அதிமுக தான் அறுவடை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. இது வந்து திரும்பவும் ஆளுகிற கட்சிக்கே வாக்களிச்சிருக்காங்க. இல்லை, யாருடைய எதிர்ப்பை அறுவடை செய்யும்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பை இன்னைக்கு திமுக சரியாக அறுவடை பண்ணிருச்சு அப்படிதான் பார்க்குறேன். அப்போ பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு சாதகம் அமைஞ்சிருக்கு. ஆமாம். ஆனால் மக்கள் வந்து இது நாடாளுமன்ற தேர்தல், அதனால் இது வந்து காங்கிரஸ் பாஜக அந்த பார்வையில் பார்த்துருக்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுக அதிக இடத்தில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்றது தான் அதிமுக கட்சியினுடைய நோக்கம். அதைத்தான் அவரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் களத்தில் நின்று வேலை செய்தார்கள். ஆனால் மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறார்கள் என்பதை நாம் இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ முன்னணி நிலவரங்களை பார்க்கும்போது திமுக பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலை. நீங்க சொல்றது மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது. திமுக வீரியமாக மோடி எதிர்ப்பை கையாண்டது. அதிமுக அந்த இடத்துல கோட்டை விட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்களா? பாஜகவில் இருந்து அது தனித்து அந்த கூட்டணியை விட்டு வந்துட்டாங்க. அதிமுக இருந்தாலும் மோடி எதிர்ப்பை இன்னும் தீவிரமா கையில எடுத்திருக்கலாமா? அது வந்து அவங்களுக்கு வாக்குகளை பெற்று தந்திருக்குமா? ஆமாம், 100% அது உண்மை. ஏன்னா கூட்டணியை விட்டு வெளியில் வந்தாலும் பாரதிய ஜனதாவை திமுகவை போல் எதிர்க்க அவர்கள் இன்னும் இது வரலை அப்படின்ற பார்வை பொதுவாக இருந்தது. எதிர்த்தார்கள், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல எதிர்க்கலை. ஆனால் திமுக மாநில ஆட்சியில் எந்த விதமான மக்களுக்கு ஆதரவான திட்டங்களோ எதுவுமே பெற்றுத்தரலை. அது நீட்டு விளக்காக இருந்தாலும் எதுவுமே பெற்றுத்தரல. ஆனாலும் அவர்கள் மோடி அவர்களை கடுமையாக எதிர்த்ததனால் இன்னைக்கு அவங்க பக்கம் அதிகமாக வாக்களித்திருக்கலாம் அப்படின்றது தான் இந்த நடந்து வருகிற முன்னிலை விவரங்கள் காட்டுதுன்னு நான் பார்க்குறேன். சரி, கடலூர் செய்தியாளர் ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார், கூடுதல் தகவல்களை தருங்க. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தற்போது வாக்கு எண்ணிக்கை துவங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 1500 வாக்குச்சாவடி மையங்களில் 10,25,298 வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்தனர். குறிப்பாக இந்த வாக்குப்பதிவானது 72.57% வாக்குப்பதிவு செய்துள்ளனர். அதேபோன்று தபால் வாக்கானது 11,752 வாக்குகள் பதிவாகியுள்ளது. இந்த வாக்கு எண்ணும் பணியானது கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரை அருகே உள்ள பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் இந்த வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 14 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அது கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 17 சுற்று முதல் 21 சுற்று வரை வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த வாக்கு எண்ணும் பணியில் 336 அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். அதேபோன்று 998 வாக்குச்சாவடி முகவர்கள் இந்த வாக்கு எண்ணும் பணியை கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக அதேபோன்று 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதாவது 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோன்று மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக காலை 8:30 மணி அளவில் துவங்கிய அந்த வாக்கு எண்ணும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நன்றி ராஜ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. முன்னணி நிலவரங்களை பார்க்கலாம்.
விருதுநகரில் விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக கட்சியைச் சேர்ந்த விஜய பிரபாகரன் முன்னிலை. விருதுநகரில் விஜய பிரபாகரன் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ராமநாதபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த நவாஸ் கனி அவர்கள் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கடந்த முறையும் 2019 தேர்தலிலும் வெற்றி பெற்று எம்பியாக இருக்கக்கூடியவர். இந்த முறையும் ராமநாதபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த நவாஸ் கனி அவர்கள் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழ சின்னத்தில் நின்றார். அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சிதம்பரத்தில் திருமாவளவன் முன்னிலையில் பெற்றிருக்கிறார். கடந்த 1 மணி நேரத்திற்கு முன்பாக அவர் பின்னடைவை சந்தித்திருந்தார். தற்போது சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் முன்னிலை பெற்றிருக்கிறார். தர்மபுரியில் சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்றிருக்கிறார். பாமகவின் வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்றிருக்கிறார். நீலகிரி தொகுதியில் ராசா முன்னிலை பெற்றிருக்கிறார். 2019 வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் தேர்வானவர். தற்போது நீலகிரி தொகுதியில் ராசா முன்னிலை பெற்றிருக்கிறார். திருநெல்வேலியில் முதல் சுற்று முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் முன்னிலை பெற்றிருக்கிறார். நெல்லையில் பார்த்தோன்னா நைனா நாகேந்திரன் கடந்த 1 மணி நேரத்துக்கு முன்பாக முன்னிலை பெற்றிருந்தார். தற்போது காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ராமமூர்த்தி அவர்களிடம் இப்போ வரக்கூடிய நிலவரங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதிமுகவும் 2 இடங்கள் அந்த ரீதியில் தான் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாஜகவிலையும் வந்து பாமகவில் இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நிலவரங்கள் தான் போயிட்டு இருக்கு. அப்ப திமுக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது பெரும்பாலான தொகுதிகளில். இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் மொத்த வாக்குகள் இப்போயும் கூட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பெரும்பாலான வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான். அதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. நீங்கள் அதை கூட்டி பார்த்தா அது கூட்டல் தொகையில் அப்படி தான் வரும். என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எலெக்ஷனில் தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக எதிர்ப்பு வாக்குகள் 2ஆக பிரியுது. ஒன்று அதிமுக அணிக்கும் போது, இன்னொன்று வந்து பாஜக அணிக்குமே போகுது. இந்த 2 அணிக்கில் ஓட்டுகள் பிளந்தாலும் கூட அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 சீட்டில் வந்து அவங்க முன்னிலைன்ற தகவல் வந்துட்டுருக்கு. ஆக திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். திமுக ஓட்டுகளை யார் ஒரு சேர ஒருங்கிணைக்கிறார்களோ அவங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிற விஷயத்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அது இந்த தேர்தலில் நடக்கலை. அதுதான் நிதர்சனமான உண்மை. இது வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டு கிடையாது. திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் தமிழ்நாட்டில் அதிகம். அது வந்து இருமுனையாக பிளந்துபட்டது. இங்கே வந்து பாஜக அணிக்காக ஒரு பாதியும் இன்னொரு பாதி அதிமுகவும். இப்போ 2 பேர் இந்த வாக்கு சதவீதம் வந்ததுன்னா நம்ம இதை கூட்டி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சொல்ற தகவல் இவங்க 2 பேர் சேர்ந்து இருந்தா இன்னும் அதிக இடங்களை பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய சொல்றீங்க. நிச்சயமாக. அப்படி பார்த்தோம்னா ஓரளவுக்காவது இடங்கள் வந்திருக்கணும்ல. முழுவதுமாக சிதறி போயிருக்கா எதிர்ப்பு அப்படிங்கிறது? முழுவதுமாக சிதறி போயிருக்கா? திமுக எதிர்ப்புன்றது எல்லா இடங்களிலுமே சிதறி இருக்குது. அதனால தான் திமுக ஜெயிக்கதே ஒழிய பாஜக எதிர்ப்புனால திமுக ஜெயிக்கலை. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிளவுபடுவதால் திமுக ஜெயிக்குது. அது ஒரு கட்சி ஜெயிக்கிறது எப்படி வேணால் ஜெயிக்கலாம். எதிர்ப்பு ஓட்டுகள் இங்கே வந்து பிளவுபடுறதுனால திமுக ஜெயிக்குது. இல்லை புரட்சி கவிதாசன்ட்ட அப்போ இந்த அதிமுகவுடன் கூட்டணியை வைத்திருந்தால் பாஜகவுக்கும் அது லாபம், அதிமுகவுக்கும் லாபமாக முடிஞ்சிருக்குமா? திமுகவுடைய எதிர்ப்பை இவங்க வந்து அறுவடை செஞ்சிருக்கலாமா? நிச்சயமா. அதாவது மாநிலத்துக்கும் மத்தியிலும் ஒரு ஒற்றுமை உண்டு. மாநிலத்தில் திமுக அதிருப்தி ஓட்டுகள் சிதறியதால் திமுக முன்னிலை. அதே மாதிரி பாஜகவுடைய அதிருப்தி ஓட்டுகள் சேர்ந்ததால் அங்கே வந்துட்டு ஐஎன்டிஏ கூட்டணியாக சேர்ந்ததால் இப்படி ஒரு கொஞ்சம் முன்னிலை அப்படிங்கிற மாதிரி அந்த இடைவெளி வந்து இடைவெளி வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி. அதாவது எக்ஸிட் போல் சர்வேக்கும் இப்போ வரக்கூடிய நிலவரங்களுக்கும் இடைவெளி குறைஞ்சது மாதிரியான தோற்றத்திற்கு காரணம் இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமை மேலே, அதே மாதிரி இங்கே வந்து சிதறல் கீழே. இதுதான் எங்களை பொறுத்தவரையில் பாஜக வந்து இழப்பதற்கு எதுவும் இல்லை, ஆனால் பெறுவதற்கு பொன்னுலகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க.
அதனால் எங்களுக்கு எது கிடைத்தாலும், வெற்றி புள்ளிகள் கிடைத்தாலும் மகிழ்ச்சி, விகிதாச்சாரத்தில் பெரிய பங்கு கிடைத்தாலும் மகிழ்ச்சி. எங்களுடைய கட்டுமானம் ஓயாது. அது சொல்லி வச்சு அடிக்கிற மாதிரி துல்லிய தாக்குதல் 2026 பாஜக தமிழ்நாட்டுடைய மாற்று அரசை அமைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். அதனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2லிருந்து துவங்கியவர் தான் வாஜ்பாய் அவர்கள். இன்றைக்கி இந்தியாவில் 2 முறை ஆட்சி அமைச்சு 3ஆவது முறை ஆட்சி அமைக்கிறதுக்கும் ஆகிட்டு இருக்கோம். அசுர பலத்தோடு நாம் பாராளுமன்றத்தை இருக்கிறோம். அதனால் 2 சீட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு எள்ளி நகையாடப்பட்ட பெருந்தலைவர் நம்முடைய வாஞ்சைக்குரிய வாஜ்பாய் அவர்கள். அதனால் பாஜக பார்க்காத ஏற்ற இறக்கங்கள் கிடையாது. ஆனால் எங்களுடைய தொடர்ச்சியான கட்டுமானம், ஏன்னா ஒரு பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாரதிய ஜனதாவை சொல்லுவாங்க. மாறுபட்ட ஒரு கட்சி, தேர்தல் லாபங்களுக்காக, வாக்கு வங்கி அரசியலுக்காக அடிப்படை சித்தாந்தத்தை கை கழுவி விடுகிற கட்சி அல்ல. அடிப்படை சித்தாந்தத்திற்காக எத்தனை கடுமையான முடிவுகளையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி படைத்தது பாஜக. அதனால் எங்களை பொறுத்தவரையில் மாபெரும் வெற்றியை கணக்கை தமிழ்நாட்டிலே நாங்கள் துவங்குவோம். இல்ல அந்த கணக்கை அதிகரித்திருக்கலாம் அப்படின்னா அதுக்கு நீங்க அதிமுகவை அனுசரிச்சு போயிருக்கலாம். இல்ல இதுல 2 கையும் ஒன்னா சேர்ந்தா தான் தட்டும். தனிமரம் தோப்பாகாது, ஒரு கை ஓசை எழுப்பாது. அதனால கூட்டணி என்பது பெரிய கட்சி, சின்ன கட்சி, பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், நான் பெருசு நீ பெருசு அப்படின்னெல்லாம் இல்லாமல் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த பங்களிப்பை கொடுக்கும் பொழுது தான் அந்த கூட்டணி வெற்றி பெற முடியும். நீங்கள் அதிமுக இன்னும் சொல்ல போனால் திமுக அதிருப்தி வாக்குகளை பிஜேபிக்கு வர வேண்டிய வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவன் ஆனால் ஜெயிக்க மாட்டார். நான்லாம் அந்த வார்த்தையை நிறைய கேட்டிருக்கேன். தேர்தல் அரசியலில் கடந்த 30 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லோரும் ஒடியாந்து கை கொடுப்பாங்க. கை கொடுத்ததே 10,000 பேர் 20,000 பேர் இருப்பாங்க. டீ கடைக்காரு டீ குண்டான் கொடுப்பாரு, வடை கொடுப்பாரு, அது மாதிரி பெட்டி கடைக்கார் முந்திரி பருப்பு எல்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரி பேச்சு பேசுனோம்னா நாங்கள் பேசுகிற கூட்டம் 1000 பேர் இருப்பாங்க. பக்கத்துலேயே திமுக அதிமுக கூட்டம் நடக்கும். 100 பேர் 200 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் கடைசியாக எனக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, அவர் ரொம்ப நல்லவர் ஆனால் ஜெயிக்க மாட்டார் அப்படிம்பாங்க. பாஜகவுக்கும் மக்கள் மத்தியில் அது மாதிரி ஒரு அனுதாபம் இருக்கிறது. ஆனால் ஜெயிக்கக்கூடிய சக்தியாக, ஓடக்கூடிய குதிரையாக இது பரிணாம வளர்ச்சி பெறும் பொழுது அந்த நொண்டி குதிரையெல்லாம் தள்ளி விட்டுட்டு மக்கள் வந்துடுவாங்க. அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. நோட்டோவுக்கு கீழே என்று சொல்லப்பட்ட பாஜக இதை விட கேவலமான அரசியல் விமர்சனத்தை யாரும் வைக்க முடியாது. அப்படி சொன்னவங்களே எங்கள் கூட்டணிக்கு வந்தாங்க. நோட்டாவில் இருந்து நோட்டாவை ஜெயிக்க சொல்லுங்கன்னு சொன்னவர் திராவிட செல்வன் டிடிவி தினகரன் அவர்கள். இன்றைக்கி எங்களுடைய பெரிய பார்ட்னராக இருக்கிறார். அதே மாதிரி பூஜ்ஜியத்தோட போட்டி போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னவர் தான் மூத்த தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க. அதனால் மாறும் என்கிற சொல்லை தவிர அனைத்தும் மாறும். அதனால் பாஜக ஒரு ஒளி மிகுந்த எதிர்காலத்தை தமிழ்நாட்டுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதுக்கான பணியில் இருக்கிறோம். திமுக அதிமுக ரெண்டுமே கடந்த காலத்தில் இந்த மொழி இன உணர்ச்சிகளை வைத்து இந்து மக்களுடைய ஆன்மீகத்தை புண்படுத்தி மைனாரிட்டி மக்களுடைய ஆன்மீக உணர்வுகளை கொண்டாடி ஒரு பாரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அதற்கு பதிலடி விரைவில் கிடைக்கும்.